வழிகாட்டி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நிலையில் சின்னத்திரை மக்களை வெகுவாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது. சீரியல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரொம்பவே கேட்கவே வேண்டாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் பெரும்பாலாருமே இப்போ என்ன அப்படின்னா, இந்த சின்னத்திரை பெரிய ஒரு வட்டமாக மாறிவிட்டது. தொலைக்காட்சின்ற ஒரு அமைப்பு அந்த காலத்துலேருந்தே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் தோன்றிய நாளிலிருந்து. அதுவும் இது போல் தூர்தர்ஷன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு சேனலாக இன்றைக்கி எத்தனையோ சேனல் இருக்குது. கேட்கவே வேண்டாம். ஒன்று யூடியூப்பில் வர சேனல்ஸ், அடுத்தது இன்ஸ்டாவில் வர இது இப்படின்னு தொடர்ச்சியாக நமக்கு இந்த பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம சின்னவங்களாக மாறி போயிட்டோம். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, தொழில்நுட்பத்தின் காரணமாக இந்த குளோபலைசேஷன்ற மாதிரி அந்த ஒரு அமைப்பில் இந்த நெட்வொர்க் மூலமாக நான் இன்றைக்கி ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நான் தொலைக்காட்சியில் தவற விட்டு இருந்தாலும் கூட என்னால் என்னுடைய தொலைபேசியிலேயே பார்க்க முடியும். அந்தளவுக்கு தொலைக்காட்சி சீரியல்லாம் கூட எனக்கு தொலைபேசிக்கே விட்டது. நான் எதையுமே தவற விட வேண்டாம். என்னோடய பொழுதுபோக்கு என்றைக்கு தொலைச்சாலும் அடுத்த நிமிஷம் என்னால் பார்க்க முடியும். நான் விடாது கருப்புன்ற மாதிரி நான் தொடர்ந்துகிட்டே தான் இருப்பேன். அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் எது அப்படின்னா இந்த சீரியல் தான். அதுவும் கேட்கவே வேண்டாம். சன் டிவி மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சேனலுடைய உச்சத்தில் இருக்கிற தலைமகன் சொல்லலாம் சன் டிவியை. இந்த தொலைக்காட்சியினுடைய தலைமகன்னே சொல்லலாம் சன் டிவி. அந்தளவுக்கு சன் டிவி மக்கள் மனத்தில் மிகுந்த அளவுக்கு ஆக்கிரமித்திருக்கு. அதில் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த சின்னத்திரை சீரியல்கள் தான். சன் டிவியோட பெரிய விஷயமே அந்த சன் நியூஸ் மற்றும் இந்த சின்னத்திரை சீரியல் தான். ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் மக்கள் மனத்தில் ஒரு ஆக்கிரமிப்பாகவே வச்சுருக்கு. மிகப்பெரிய பொழுதுபோக்கின் ஆக்கிரமிப்பு தான் சன் டிவி சின்னத்திரை. இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு சின்னத்திரை சீரியல் தான் லக்ஷ்மி. பகல் 2 மணிக்கு தான், கொளுத்துற வெயில் நேரத்தில் தான், பகல் 2 மணிக்கு தான் இந்த சன் டிவி சீரியல் லக்ஷ்மி சீரியல் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே கொளுத்து வெயிலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அவங்க படுகின்ற அந்த வெயிலிலே படுகின்ற அந்த விஷயத்தை பாருங்கள், அந்த அலைச்சலை பாருங்கள். அசால்ட்டாக நம்ம பார்க்குறோம் அசத்தலான லக்ஷ்மி சீரியல். அசத்தலான அந்த லக்ஷ்மி சீரியல் அசால்ட்டாக நான் பார்க்குறதுக்கு முன்னாடி பின்னாடியும் அந்த ஒரு பெரிய தொழில்நுட்ப குழுவினுடைய அந்த அலைச்சல் பாருங்கள். கொளுத்துகிற வெயிலில் அந்த நடிகரும் அந்த நடிகையும் அந்த டைரக்டரும் அந்த உப டைரக்டரும் அங்கே இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸும் கொளுத்தும் வெயிலில் எப்படி அந்த காட்சியை படமாக்குறாங்க. நம்ம சின்ன ஒரு வரவேற்பறைக்குள்ளே இந்த அசத்தலான சீரியலை ரொம்ப அழகாக பார்த்து ரசிக்கிறோம். அந்த அவங்க நடிக்கிற நடிப்பு அந்த சீரியல் நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தங்களாகவே நமக்குள்ளே அவங்க மாறி விட்டுருவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு உணர்வு பூர்வமான தாக்கம் எல்லாம் நமக்கு அப்படின்ன மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த நேரத்தில் இது பாருங்க, இங்கே வராங்க வெயிலில் உளைச்சல்ல ஒரு சீரியலுக்காக ஒரு பைக் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த நேரம் பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே சொமேட்டோவில் ஒரு ஆள் கொடுக்குற மாதிரி ஒரு தத்துருவோம். அந்த அளவுக்கு சீரியல் நம்ம வாழ்க்கையோட இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த சீரியல் நேரத்தில் வீட்டில் இருக்க பெண்களை கேட்கவே வேண்டாம். அதுக்கு தான் முக்கியத்துவம். சமையலறைக்குள்ளே போனால் கூட அந்த காதில் அந்த சீரியலுடைய வசனங்கள் ஒலிக்கணும். அந்த அளவுக்கு சன் டிவியோட சின்னத்திரையுடைய சீரியல் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது. அதில் புகழ்பெற்ற ஒரு சீரியல் தான் லக்ஷ்மி சீரியல். அதுவும் இந்த ஹீரோயினை கேட்கவே வேணாம், கதாநாயகி பல வருடங்களாக இளமையோட அதே புன்முறுவலோட அமைதியான ஒரு அசால்ட்டான ஒரு அசத்தலான ஒரு ஹீரோயின் தான் இந்த சன் டிவியினுடைய லக்ஷ்மி சீரியலோட நடிகை. அதே போல் அந்த நடிகரும் அப்படி தான் பல வருடங்களாக தொடர்ந்து பல சீரியலில் ஹீரோவாக பயணித்து கொண்டே இருக்கிறார். இதை காட்டில் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சீரியலை பார்க்கும்போது நடிகர் நடிகையும் அந்த குடும்பமாக அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரப்பறைப்பில் அவங்க குடும்பம் நம்ம மாறுறோம், நம்ம குடும்பமாக அவங்க மாறுறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு
உழைப்பாளியினுடைய தலைவன் யார் என்று சொன்னால் இந்த டைரக்டர் கார்த்திகேயன் சார். லக்ஷ்மி சீரியலுடைய டைரக்டர் கார்த்திகேயன் சார் ஒவ்வொரு அந்த ரெட்டு கலர் டிஷர்ட்டில் இருக்கார், இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவர் தான். நான் மாடியில் உட்காந்துட்டு அந்த பால்கனிலேருந்து அவங்கள வாட்ச் பண்ணுவேன். அப்பப்பா, என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு சகிப்புத்தன்மை, எவ்வளோ ஒரு விஷயத்தை சால்ட்டாக எடுத்துகிட்ருக்காரு. நான் இதே மாதிரி சீரியலில் பல வருடங்கள் அனுபவம் உள்ளவர் தான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். ஒளிப்பதிவு இயக்குனர் இருக்கார். அவர் வந்து குட்டி பத்மினி மேடம் அவர்களுடைய கிருஷ்ணதாசியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2005 ஆரம்பித்து அதுக்கடுத்து தொடர்ச்சியாக கலைஞர் டிவியுடைய அந்த ஒரு ராமானுஜருடைய சீரியல், ரோமாபுரி பாண்டியன் சீரியல், இந்த மாதிரி சீரியல்லனா அவர் வந்து ஒளிப்பதிவாளராக அவர் வந்து பயணிச்சிருக்காரு. அவருக்கு அந்த சீரியலுடைய அந்த பேக்ரவுண்ட், அந்த கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். வணக்கம் திரு ரவிச்சந்திரன் அவர்களே. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒளிப்பதிவாளராக சீரியலில் கூட இருந்திருக்கீங்க. சொல்லுங்கள், ஒரு அசால்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் பால்கனிலேருந்து பார்க்கும்போது தான் கொளுத்துற வெயிலில் ஹீரோயினும் டைரக்டரும் மற்ற ஆர்டிஸ்ட்னால் என்னமா கஷ்டப்பட்டு வெயிலில் கொளுத்துற வெயிலை எப்படி நடிச்சிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி உங்களோட டெக்னிக்கல் டீமோட உழைப்பை சொல்லுங்கள், டைரக்டரும் சேர்த்து தான். வணக்கம் மேடம். இது பார்த்திங்கன்னா இந்த கதையோட கோர்வையை பார்த்திங்கன்னா வந்து டைரக்டர் வந்து முடிவு பண்ணுறது தான். பட் ஆனால் எங்களோட பங்கு நான் பார்த்திங்கன்னா எங்களோட பங்கு வந்து டெக்னீஷியன் ஆஸ் எ டெக்னீஷியனாக வந்து அந்த ஒரு காட்சியை வந்து ஒரு அழகுபடுத்துவது தான் எங்களோட விஷயம். சரிங்களா? அதுக்கு வந்து அவங்க என்ன கேமரா வேணால் கொடுக்குறாங்க. இப்போலாம் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற கேமராலாம் கிடையாதுமா. இப்போலாம் என்ன கேமரா வேணால் கொடுக்குறாங்க. அந்த கேமராவில் என்ன வந்து ஒரு அழகுப்படுத்த முடியும், அதில் என்ன செட்டிங்ஸை மாற்றி அந்த ஒரு கோர்வையை அந்த ஒரு சீனை வந்து என்ன வந்து மக்களுக்கு ஒரு பளிச்சுன்னு கொடுக்க முடியுன்றது தான் நாங்கள் யோசிப்போம். மெயினாக டைரக்டர் வந்து அதை யோசிக்க மாட்டாங்க. இந்த ஒரு சீன் வந்து எப்படி வந்து மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி பார்க்க வைக்கிறது. ஏன்னா அவர் வந்து அந்த டைலாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஆர்டிஸ்ட்டு வந்து எப்படி வந்து அந்த டைலாக் டெலிவரி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து டைரக்டர் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்ருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து எங்களோட டெக்னிக்கல்லாம் வந்து நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வச்சுக்கோங்களேன், அந்த காட்சி அமைப்பு ஒழுங்காக இருக்காது. ஸோ ஒரு கேமராமேன் அண்ட் ஒரு டைரக்டர் ஒரே தே டூ ஷுட் செயில் இந்த சேம் போட்டுன்னு வந்துடுமா. ஆனால் அந்த போட்டுக்கு கேப்டன்னவோ அவர் தான், டைரக்டர் தான். ஆனால் பட் வந்து நாங்கள்லாம் வந்து கூட இருக்கணும். அவர் கேப்டன் சொல்கிறத தெளிவாக கேட்கணும், கேட்டுட்டு அதுக்கான அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு கேமராமேனோட வேலை. அது எந்த கேமரா கொடுத்தாலும் சரி. சரிங்களா? இப்போ நாங்கள் காலங்காத்தால் வந்துடுறோம், வந்து உட்காடுறோம். பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஆனால் இதில் ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறது வந்து யாருன்னா கேமராமேன் தாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஒரு சீன் நடிப்பாங்க, போயிடுவாங்க, கேரவன் போயிடுவாங்களோ வாட் எவர் இட் இஸ், இல்லை ஒரு ஏசி ரூம் போக உட்காந்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்பாங்க. ஸோ எங்களுக்கு கேப்பே கிடையாது. ஆந்திர வரைக்கும் சீரியல் முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு ஓய்வே இல்லாத ஒரு பர்சன் யாருன்னா கேமராமேன். டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக 100%. நான் இல்லைன்னே சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் கேமராமேனை பற்றி கேட்டிங்க, அதனால் நான் கேமராமேனை பற்றி பதில் சொல்கிறேன். டைரக்டரும் கூடியேற்பார், அவருக்கு எந்த விதமான ஓய்வும் இருக்காது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் காட்சி அமைப்பு என்னதுங்க? ஒரு கேமரா முன்னாடி வராங்களா, ஒரு டிவி பார்க்குறோமா, ஆஹா என்னம்மா நடிக்கிறேன், என்னம்மா பண்ணுறேன், அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த கதையோட அம்சத்தை பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, போகிறீங்க. அது பின்னாடி இருக்க உழைப்பாளிகள் நாங்கள். எங்கள் கஷ்டம் வந்து நிச்சயமாக யாருக்கும் தெரியும் போகிறதில்ல. அது சீரியலே இருக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். யாருமே வந்து இங்கே உழைக்கலைன்றதை நான் சொல்ல வரல. எங்களோட ஈடுபாடு அதில் அதிகன்றதை சொல்ல வரேன். ஒரு காட்சி அமைப்புலேயும் சரி. ஏன்னா டைரக்டர் வந்து நம்பிக்கையாக விட்டுருவார் கேமராமேன் கிட்ட, இந்த ஒளிப்பதிவு நல்லா வரியா நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதை காட்சி அமைக்க வேண்டிய ஒரு கடமை உணர்வு எங்களுக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரவேற்பறையில் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறோம். அவங்க வந்து கோவப்படும் போது நாங்கள் கோவப்படுறது, அவங்க சிரிக்கும் போது நாங்களும் சிரிக்கிறது, அவங்க கஷ்டப்படும் போது நாங்களும் அழுறது. இப்படி தான் பெரும்பாலும் வந்து டிவி சீரியலில் பார்க்குறவங்க வந்து அந்தளவுக்கு முழுக்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. நானும் இந்த லக்ஷ்மி சீரியல் டைரக்டர் கார்த்திகேயன் சாரை பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா பல தொடர்ச்சியாக நிறைய சீன்ஸ் வந்து
இந்த வீட்டு முன்னாடி எடுத்திருக்காங்க. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராம்ப்டிங் போயிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து அந்த ஆக்டர் வந்து அந்த ப்ராம்ப்டிங்கோட வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டாப்பாக அவரும் வந்து நிற்காமல் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு இவ்வளோ அழகாக அவர் அந்த பாருங்கள், இந்த ஆக்டர் பாருங்கள், இந்த பிளாக் கலர் ஷர்ட்டில் இருக்கார். அவர் வந்து பக்கத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டரை ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த வசனங்களை உச்சரிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாற்றம் இல்லாமல் வாய்ஸில் வந்து கொடுத்துட்டே இருக்கார். இங்கே பாருங்கள், டைரக்டர் அந்த இன்வால்மெண்ட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. பெரும்பாலும் சீரியல்னும் போது ஒரு கதாசிரியர் வந்து ஒரு கதையை நிர்ணயிக்கிறாங்க, அதுக்கான கதைக்குண்டான வசனத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னோடய நெய்பர்ஸ்லாம் கதாசிரியர் வந்திருக்காங்க. சன் டிவிலலாம் நிறைய சீரியல்ஸ்க்கு வந்து கதைகள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த கதாசிரியர் வசனம் கொடுத்துருவாங்க. அதனால் அதை கதாசிரியர் வசனத்தை எழுதுறதுக்குன்னு இன்னொரு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். அவருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேமெண்ட்டுன்னா அதை நான் பார்த்துருக்கேன், நான் என் கண்ணு முன்னாடி எழுதினதை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்துக்கு மீறியும் அந்த டைரக்டர் சார் பாருங்கள், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் இன்வால்வ் ஆகிறாரு. கண்டிப்பாம்மா. அதுதானம்மா, அதுக்காக தானம்மா ஒரு டைரக்டர். அந்த இயக்குனர்கிட்ட தானே இருக்குது ஒரு சீரியலோட வெற்றியே. அந்த ஒரு இயக்குனர்கிட்ட நான் டெக்னீஷியன், வி ஆர் சப்போர்ட்டர், வி ஆர் நாட் த கிரியேட்டர் வந்து யாருன்னா டைரக்டர் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு நிமிஷமும் கனவுல கூட எழுப்பி கேட்டுனா அந்த சீரியலை பற்றி சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த சீரியலோட வெற்றி அவர் கையில் இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த அந்த டெலிவரி பாயாக அந்த ஹீரோ நடிக்கிறாரு, பக்கத்தில் அந்த ஹீரோயின் இருக்காங்க. அது எதிர்க்க பார்த்தீங்கன்னா டைரக்டர் லக்ஷ்மி சீரியலோட டைரக்டர் கார்த்திகேயன் சார் இருக்கார். நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக சீன் பை சீனு, ஒரு சீன் எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் சார் ஆகுது? கண்டிப்பாக. ஆனால் நாங்கள் ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு சீனை பார்த்து முடிச்சிடுறோம். 5 நிமிஷம் சீன் தான் மாற்றேன். 5 நிமிஷம் சீனை நாங்கள் வந்து அரை நாள் கூட எடுப்போம். ஏன்னா அது வரணும், அந்த அவுட்புட் வந்து டைரக்டர் மனசுக்கு ஒரு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி வரணும். டைலாக் டெலிவரியை வந்து ஆர்டிஸ்ட் கரெக்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரீடேக்குன்னு தான் போயின்ட்டுருக்கோம். சில நாள்லலாம் ஒரே சீனை வந்து நாங்கள் 2 நாள் எடுத்த கதையெல்லாம் கூட இருக்கோமா. ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷன் வேணும். அந்த பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா அந்த அவுட்புட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நாங்கள் எடுத்து தான் ஆகுது. அப்போ கொளுத்துற வெயில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவுட்டர் ஷூட்டிங்க்கு அடுத்தது இன்னதான் எடிட்டிங்காக இப்போ டைரக்டர் அவ்வளோ இன்வால்வ்டாக உட்காரணும். ஏன்னா இத்தனை சீன்ஸை கட் பண்ணி அந்த கரெக்ட் எக்ஸ்ப்ரெசிவ் சீனை கொண்டு வரணும் இல்லையா சார்? கண்டிப்பாக எடிட்டிங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிக்குது. ஏன்னா எடிட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு 25 நிமிஷம் தான், ஒரு 1/2 hour சீரியல் எடுத்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் டியூரேஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் எடுக்கிற ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கிறோம். அது டைரக்டர் கட் பண்ணி 3/4 மணி நேரம் ஆகும். திருப்பி வந்து 25 நிமிஷமாக கொண்டு வரதுன்றது அந்த எடிட்டிங்கில் தான் உட்காந்து திருப்பி வந்து அந்த டைரக்டர் வந்து எதை கட் பண்ணலாம், எதை சொருக்கலாம், எது நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது டைரக்டர். ஸோ அதனால் ஆஃப்டர் அது பேர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்ட் டப்பிங் கொடுக்கறதுல ஈவன் டப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ என்னன்னா அப்படி நடிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அந்த அழகான அந்த கோர்வையான அந்த வார்த்தைகளை பேசுகிறது டப்பிங்கில் தான். அதையும் கொண்டு வரது டைரக்டர் தான். ஒரு இயக்குனர் தான் வந்து ஒரு முழுக்க ஒரு சீரியலோட வெற்றிக்கு காரணமே ஒரு இயக்குனர் தான். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், டிவி சீரியல்ஸ் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு நுழைவு வாயில் கொடுத்ததுன்றது ஒரு சன் டிவி தான். எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தோட உச்சத்துக்கு போகிறதுக்கும், எத்தனையோ நடிகையருடைய தரத்தினுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போவதற்கும், எத்தனையோ டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பேரும் புகழும் கொடுத்துருக்கு அப்படின்னா சன் டிவின்றதை வந்து யாராலையுமே மறுத்து சொல்ல முடியாத உண்மை. அந்த அடிப்படையை பார்க்கும்போது பாருங்கள், இந்த சன் டிவியில் பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பாகின்ற இந்த லக்ஷ்மி சீரியலுடைய காட்சி அமைப்பை பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சி அமைப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள்லாம் இருந்து கொண்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சீரியலோட ஷூட்டிங்கை வாட்ச் பண்ணதுலேருந்து நான் கவனித்தது உண்டு மிஸ்டர் ரவி சார்.
என்ன அப்படின்னா பெரிய சீரியல்னால் லக்ஷ்மி சீரியல்னா ஹீரோயின் லக்ஷ்மின்ற அந்த ஆர்டிஸ்ட் தான் நிற்பாங்க. ஆனால் இந்த சீரியல் எடுக்கிற ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அதை பார்த்த பிறகு தான் நான் யோசிக்கிறேன், இந்த டிவி சீரியல்னாலே அந்த ஒரு பெரிய அந்த பெப்புன்னு சொல்கிறாங்கல்ல, இது ப்ரீ ப்ரொடக்ஷன்மா. ப்ரீ ப்ரொடக்ஷன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது வந்து ஆஃப்டர் எடிட்டிங், அதாவது ஷூட்டிங் முடிச்ச பிறகு எடிட் பண்ணுறது. ஆனால் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்றது தான் இப்போ இவங்க நின்று நடிக்கிறது எல்லாம். இந்த நடிகர் நடிகையருக்கு பின்னாடி மிகப்பெரிய பின்புலம் யார், நெம்புகோல் யாருன்னா இந்த டைரக்டர்ஸோட க்ரியேட்டிவிட்டி, அவரோட அந்த ஷார்ட் பர்ஃபார்மன்ஸ், அந்த டைரக்டர் மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குது. திடீர்னு ஒரு ட்ரெஸ்ஸில் வருவான், நாளைக்கு இன்னொரு அதே சீனை எடுப்பாங்க, பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸே இருக்காது, வேறு ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டி ப்ளஸ் டைலாக்கு, எக்ஸ்ப்ரெஷன்ஸு, டைலாக் டெலிவரி, இந்த ப்ராம்ப்டிங் பண்ணுறது இது எல்லாமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுறாங்க. என்ன தான் வந்து வாட் எவர் டைரக்டர் வந்து ஒரு சீனை டிசைன் பண்ணாலும் அந்த சீனை அழகுபடுத்துறது அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட இருக்குது. இந்த சீரியலில் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்டாலின் ரொம்ப நல்ல ஒரு பர்சன். நானும் பார்த்தேன் ப்ராம்ப்டிங் ரொம்ப அவ்வளோ அழகாக அந்த டைரக்டர் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தார். நான் பார்த்தேன். அதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோஸ்ன்னு பார்த்தானா இந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். நம்ம கேமராமேன் கிடையாது அப்படி இல்லை சார், கண்ணை முடின்னு நாங்கள் வந்து நாங்கள் ஒழுங்கான ஒரு ஒளிப்பதிவு அழகாக கொடுக்குறப்போ கண்குள்ளே ஆஹா நம்ம இருக்குது ஷார்ட்லாம் பார்க்குறீங்க. ஆனால் வந்து ரியல் ஹீரோ டைரக்டர்ன்றீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, ஏங்க கேமராமேன் கொஞ்சம் சேர்த்துக்காங்க. எங்களோட உழைப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு சீரியல் தெரியல பாருங்க ரவி சார், அதாவது ஒரு டைரக்டர் எவ்வளவு ஜாலியா பாருங்க, இந்த ஹீரோ ஹீரோ குதிக்கிறாரு, எங்கன்னா கேமராமேன் குதிக்கிறாரு பண்ணிட்டு வர அந்த ஹீரோ குதிச்சாரு, இப்போ எங்கன்னா கேமராமேன் குதிக்கிறாரு. அந்த சீன் கரெக்டா வந்தோன்னா ஜாலியா குதிச்சிட்டு வர்றாரு ஹீரோ. கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கையை கட்டி வேலை பார்க்குற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் மட்டும்தான். சரிங்களா? அந்த காலத்தில் வந்து கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு இருந்தது. ஆனால் இப்போல்லாம் வேறு வழி இல்லை, இந்த மாதிரி வந்து டிஜிட்டலைஸ்டு வந்துடுச்சு, யார் வேணால் கேமராமேனாக இருக்காங்க. அதில் வந்து டைரக்டர் என்ன பண்ணுவான், எனக்கு வந்து ஒரு நல்ல கேமராமேன் வேணுன்றப்போ தான் எங்களை மாதிரி ஒரு எக்யூப்டு பர்சனை வந்து தேடுறாங்க. புரியுதுங்களா? மற்றபடி பெரிய எக்யூப்டு பர்சன்றது வந்து கேமராமேன்ஸ் எடுக்கிறது கிடையாது. ரெமுனிரேஷன், அதாவது காசு அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பே பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இப்போ ரெப்யூட்டட் கன்சர்ன் சன் டிவி அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல வந்து அவுட்புட் வேணுன்றதுக்காக நல்லபடியாக பே பண்ணுறாங்க. அதை பற்றி சரிங்களா? சொல்லுங்கள், என்ன சொல்ல வந்தீங்க? அதுதான் அப்போது ஒரு சீரியலை நம்ம பார்க்குறோம், வரவேற்பறையில் எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அங்கே சோகம்னா துக்கப்படுறோம், அங்கே சிரிப்புனா நம்ம சிரிக்கிறோம், அங்கே கவலைன்னா கவலைப்படுறோம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உழைப்பினுடைய தன்மை இருக்கின்றது. டைரக்டர் கார்த்திகேயன் சார் அங்கே பாருங்கள் ரெட் டிஷர்ட்டில் இருக்கிறதும், அங்கே ப்ராம்ப்டிங் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோ ஷர்ட்டில் இருக்கிறதும், இந்த ஹீரோயினை முன்னெடுத்து செல்றதும், துணை நடிகர்களெல்லாம் நான் வந்து கொண்டு செல்றதும், இது எல்லாத்தையும் நின்று கொண்டே ஒரு துளி கூட பிசகாமல் இந்த ஒளிப்பதிவாளர் இருக்கணும். ஆனால் எங்கள் கண்ணுக்கு காட்சி ரொம்ப அழகாக இருக்குது ரவி சார், ரொம்ப இன்வால்வ் பண்ணி ஆக்ட்ரஸை பார்க்குறோம் பாருங்கள். டைரக்டர்ஸ் எவ்வளோ அழகாக கதையை கொண்டு போகிறான்னு சொல்கிறோம் சார். ஆனால் யாரும் மக்களுக்குமே என்ன அழகான ஒளிப்பதிவாளர்னு யாருமே யோசிக்க தோண மாட்டேன்றது இல்லை. இதுதான் இந்த ஒளிப்பதிவாளருடைய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். காலிலிருந்து கால் கடுக்க இருந்து உழைத்தாலும் இந்த ஒளிப்பதிவாளருக்கு வந்து கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆனால் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸுடைய உழைப்பையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் உழைப்பையும் இந்த கொளுத்துருவையில் இந்த ஹீரோயின் எப்படி பயணிக்கிறாங்க, அசிஸ்டன்ட் நடிகர் ஆக்ட்ரஸ்னால் எப்படி பயணிங்க, இது அத்தனையும் புட்டுகராக அழகாக ஒளிப்பதிவுன்ற ஒரு படப்பிடிப்பை ஒரு பெட்டிக்குள்ளே கொண்டு வந்து அழகாக காட்சி அமைப்பை கொண்டு வந்து அந்த காட்சி ஒளியை இங்கே வரவேற்பறைகளை கொடுக்கும்போது இந்த ஒளிப்பதிவாளர் மட்டும் கண்ணுக்கு மக்களுக்கு படுறதில்லை. இனிமேல்ட்டு நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களோட விஷஸை நாங்கள் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி எடுக்கின்ற அந்த ஒளிப்பதிவாளருடைய அந்த ஒரு கண்ணோட்டத்தையும் எங்கள் கண்ணுக்கு கொண்டு வரணும். என்ன இல்லை மக்களே, இங்கே பாருங்கள், கொளுத்துற வெயில்ல இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இந்த லைட்டிங் பின்னாடி ஒவ்வொரு கேமராமேன்ஸு கால் கடுக்க விடாமல் நின்றுட்டு எப்போ ஒரு நிமிஷம் யார் என்ன சொல்லுவாங்கன்ற ஷாட்டுக்காக காத்துட்ருக்க இந்த உழைப்பாளிகளும் நம்ம வந்து காண தவற விட்டோம். இனி வருங்காலத்தில் வந்து அந்த ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஒரு சிறிய ஒரு அதற்கான ஒரு மகத்துவத்தையும் அவர்களுக்கான உழைப்பினோட உன்னதத்தையும் நம்ம வந்து உணரணும்.
உணர வைக்கணும். அதற்கான ஒரு பெருமையும் மதிப்பையும் நம்ம கொடுக்கணும். சன் டிவியில் இருக்கின்ற லக்ஷ்மி சீரியல். இப்போ வாங்க பார்க்கலாம். ரொம்ப நன்றி மேடம். நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து உழைக்கிறோம் மேடம், உழைக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்குறது என்னங்க மேடம், ஒரு சாதாரண விஷயந்தான். எங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம், அது மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. அதை வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாங்களும் சந்தோஷப்படுவோம். இதுதான் வந்து எங்களோட. இப்போ சன் டிவி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கறது, ஆனால் சில சேனல்ஸோ சில சீரியல்ஸோ அப்படி கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ப்ரைவேட் ப்ரொடக்ஷன்ஸு. கண்டிப்பாக, நிச்சயமாக. அந்த அளவுக்கு வந்து நான் முன்ன இருந்த அளவுக்கு பேமெண்ட்லாம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு மேடம். முன்ன இருந்த அளவுக்கு இல்லை. சரி, ஓகே. எனவே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சந்தித்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ஒரு கேமராமேனை வந்து கூப்பிட்டு அவங்களோட கஷ்டத்தையே நீங்கள் வெளிக்கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க பாருங்கள். அது வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் என் லக்ஷ்மி மேடம் வந்து அதை பற்றி யோசிச்சிருக்காங்க. இதையும் வந்து இதை ஒளிப்பதிவு செஞ்சு ஒரு ஒளிப்பதிவர்களுக்காகவே ஒளிப்பதிவு செஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நம்மளை வரவேற்பறையில் நம்மளை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற சின்னத்திரை சீரியலில் சன் டிவின்ற ஒரு சேனலுக்கு ஒரு வந்து ஆர்கனைசேஷன், அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சன் டிவி. அதுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்கின்றது. அந்த சன் டிவி ஆர்கனைசேஷனில் இருக்கின்ற பிரபலமான இந்த லக்ஷ்மி சீரியலுடைய ஹீரோயினும் டைரக்டர் கார்த்திகேயன், கோ டைரக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கண்ணுக்குள்ளே கருக்கிற காட்சிக்கு பின்னாடி இருக்கின்ற தொழில்நுட்பத்தையும் தொழிலாளர்களையும் நம்ம கண்டு அவர் வேதனைகளை அடைந்தோம். இதே போல் இன்னொரு வழிகாட்டுகின்ற இந்த சேனலை ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இங்கே காட்டுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்புலம் ஒரு உழைப்பினுடைய மகத்துவம் சொல்லுவது தான் இந்த வழிகாட்டியோட சேனலுடைய விஷயம். ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பார்க்குற வேலையை கேவலமா பேசுறதுனால சப்போர்ட்டா பேசுறேன், அவ்வளவுதான். ஆமா, பேசிதானே ஆகணும். புருஷனோட தொழில ஒருத்தர் கேவலமா பேசினா கோபம் வரதானே செய்யும். ஆனா இத்தனை நாளா நீ கொடுத்த பில்டப்ப பார்த்து உன் புருஷன் பெரிய இன்ஜினியரா, டாக்டரா, ஏன் பேங்க்ல மேனேஜர் ரேஞ்சில் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு புட்டடி பாயோட வைஃப். என்ன கேவலமா? அடுத்தவங்க பசிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன். நேர்மையான தொழில் தானே பாக்குறோம். ஒரு டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் உள்ள மரியாதை எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு நீயே சொல்லிக்க வேண்டியதுதான். அலையிற உங்களுக்கும் பணத்தை கட்டிட்டு உசுரை காப்பாத்துங்க கை கட்டி பவ்யமா நிக்கிறமே, அந்த டாக்டர் கிடைக்கிற மரியாதையும் ஒன்னா